வணக்கம் நண்பர்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரைக்கிறது மௌனம், ஆதிரா வெளியீடு, ஷியாம் மருண் அவர்கள் வந்து எழுதியது. இதில் வந்து ஒரு 7 சிறுகதைகள் வந்து இருக்கும். எல்லாமே வந்து ஒரு 1.5 2 பேஜ்குள்ள மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி சிறுகதைகள் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 சிறுகதைகள் வந்து இந்த ஒரு சேனல்லே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். பட் அதையும் தாண்டி இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஒரு ₹80 ஆதிரா வெளியீடு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 56 பக்கங்கள் உள்ளது. ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான். பட் ஆனால் புதுசாக வாசிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை செலக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு வந்து அந்த வாசிப்பு பழக்கம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து புதுசாக வாசிக்க போகிறவங்க வந்து பெரிய புத்தகம் எடுத்துட்டிங்கன்னா வந்து ஒரு 2 பேஜ் 3 பேஜ்லேயே வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் மொபைல் நோண்ட போயிடுவீங்க. ஸோ அது நடக்கும். ஏன்னா எனக்குமே அது நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன சிறுகதைகளாக வந்து எடுத்து படிக்கும்போது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் நிறைய வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களை வந்து மேன்மைப்படுத்தும் அந்த வாசிப்பு பழக்கம் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 3வது கதையாக ஒரு கதை இருக்குது. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த கதையோட பேர் வந்து ஒரு ஆடு அப்படின்னு. ஸோ ஷியாம் மருண் அவரோட முதல் 2 சிறுகதையுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வந்து சின்ன சின்ன பாயிண்ட் வந்து ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதில் முதல் கதையில் வந்து ஒரு புகையிலை வாங்க வர்றாரு. அந்த விஏஓ, அந்த ஒரு பொட்டி கடைக்காரரு, அதுக்கப்புறம் போலீஸ்கார், இவங்களுக்குள்ள தான் வந்து ஒரு கான்வர்சேஷனுமே அந்த முதல் சிறுகதை இருக்கும். அதில் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து புகையிலை பழக்கத்தை வந்து விடணும்னு ஆசை தான் இருக்குது, ஆனால் விடக்கூடாதுன்ற ஒரு பேராசையுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இது நல்லாயிருக்கும். அதுவுமே வந்து 2வது கதையில் வந்து ஒரு அந்த அங்காடி திரு படத்தில் வர மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த ஜவுளி இது பண்ணுறது அப்படின்னு. அந்த இடத்துலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ஜவுளி கடையை பற்றி ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து 2வது கதை இருக்கும். அந்த கதையிலுமே முடிகிறப்போ வந்து என்ன எழுத்தாளர் வந்து சொல்லிட்டு பாருன்னா, ஒரு தட்டில் வந்து சாப்பாடு போட்டு நாய்க்கு வந்து வச்சுருந்தோம். நாய் வந்து வரல. அதனால் சிட்டுக்குருவி வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சில எறும்புகளுமே வந்து அந்த சோறை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நாய் வந்தவொடனே சிட்டுக்குருவியை விரட்டி விட்டுருச்சு. ஆனால் அந்த எறும்பு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்துச்சுல, எறும்போடு சேர்ந்து சாப்பாடை வந்து நாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதை சின்னதாக வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இந்த ஒரு இதுலேயுமே வந்து ஒரு இது இருக்குது. இந்த கதையிலையுமே அந்த ஒரு ஆடு, இந்த கதையிலையுமே என்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது இதெல்லாம். மேபி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை. இப்போ ஆட்டுக்கு வந்து இலை ஒடிக்கணும். முருங்கை மரம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இருக்குது. ஏற்கனவே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை. இப்போ நான் வந்து முருங்கை மரத்தில் ஏறி அந்த இலையை உடைச்சா, முருங்கைக்கீரையை உடச்சி நான் ஆட்டுக்கு போட்டேன்னா அவன் பார்த்தானா பெரிய பிரச்சனை வரும். ஆனால் ஒரு டயத்தில் என்ன ஆகுதுன்னா, 2 வாரம் வந்து அந்த ஆடு வந்து இவன் வீட்டிலே இருக்கிறதுனால, பட் இந்த கதையை நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் சின்ன அந்த எனக்கு என்ன பிடிக்குது, அந்த சின்ன பாயிண்ட்ல நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஒரு டயத்தில் ஒரு 2 வாரமாக வந்து இவன் ஆட்டுக்கு வந்து முருங்கையில் தேவைப்பட்டுகிட்டே இருந்துச்சான். ஏன்னா அந்த ஆடு வந்து அந்த முருங்கை மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தனால போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பேசியிருக்கான், இந்த மாதிரி ஆட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை வேணுங்க, கொஞ்சம் கொடுங்கன்னு. பேசினதில் வந்து சண்டை முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. அதுதான் வந்து இதில் சூப்பராக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பகை இருந்துச்சு. 2 வாரம் கழிச்சு ஆடு மூலியமாக கீரை கொடுங்க கொஞ்சம் ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க பேச போகிறதுல வந்து பகையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் அந்த பகை முடிஞ்சதுக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. பட் ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து சொல்லிட்டு போவாங்க. இந்த புத்தகத்துலையுமே சின்னதாக இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த ஒரு ஆடு அப்படின்ற கதை. ஒரு மந்தையில் வந்து ஆடுகள் வந்து நிறையா இருந்திருக்கு. அந்த இரவு நேரம் மந்தையில் வந்து ஆடு எத்தனை ஒரு 100 ஆடு 150 ஆடு இருந்திருக்கும் போல். அதை வந்து உங்களுக்கு மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த மந்தையை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கிராம சைடில் இது வந்து நிறையா நம்ம பார்த்துருப்போம். ஒரு இரவு நேரத்தில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பட் அந்த மந்தையில் வந்து பெருசாக லைட் அது மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு நிலா வெளிச்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆடு வந்து ஏதோ ஒன்று குறையுது. பட் என்றைக்குமே வந்து தோணிக்கிட்டே இருக்குமா, ஏதாச்சும் ஒன்று குறையுதா இல்லையான்னு. பட் ஆனால் என்றைக்குமே குறையாதான். பட் அன்றைக்கி அவருக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குமா, அந்த ஆடு மேய்ச்சவருக்கு இன்றைக்கி ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி. இப்போ நம்மளாம் வந்து வீடை பூட்டிட்டு போவோம். ஒரு 10 ஸ்டெப் போனோன்னு நம்ம வீடை பூட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த பூட்டை இழுத்து பார்க்குறது, இதை லாக் பண்ணி பார்க்குறதா சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்போம். பட் நம்ம தான் பூட்டிருப்போம். இருந்தாலும் இதே மாதிரி இந்த ஆடு மேய்ச்சல் அவர் மேய்ப்பவருக்கு வந்து ஒரு டவுட் வருது, ஏதோ வந்து மிஸ் பண்ண மாதிரி இருக்கே, ஒரு ஆடு வந்து இல்லையோன்னு சொல்லி மறுபடியும் அந்த வெளிச்சத்துலேயே, அந்த நிலா வெளிச்சத்தில், நட்சத்திர வெளிச்சத்துலேயே வந்து அதை சொல்லுவாங்க. இங்கே ஆடுகளை வந்து எண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஆடு வந்து அவர் சொன்ன மாதிரியே வந்து குறைஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவரோட ஒய்ஃபு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து அந்த மந்தையை வந்து பூட்டிட்டு நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க, நான் காலையில் வந்து ஆடோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை தேடுறதுக்காக போகிறாரு. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நைட் நேரத்தில், அந்த நைட் நேரத்தில் தான் ஒருத்தர் வந்து வேலையை முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து வந்துட்டு இருக்காரு. அவர் பேர் கூட இங்கே அழகாக சொல்லியிருப்பாங்க. அவர் பேர் வந்து கிட்டு. ஸோ அவர் வந்து பைக்கில் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு. ஒரு ஆடு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வந்து இருக்கான். இதில் இன்னொன்று சுவாரஸ்யமான விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஆடு எந்த கலர் இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, செம்பரி ஆடு, வெள்ளை கலராக இருக்கும், கருப்பு ஆடுன்னு சொல்லுவீங்க. இங்கே வந்து ஆடு என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எழுத்தாளர் வந்து தண்டவாளம் எப்படி இருக்குமோ அந்த கலரில் இருக்கும் அப்படிம்பார். நீங்கள் தண்டவாளத்தை யோசிச்சு பாருங்கள், அந்த ரயில்வே ட்ராக்கு அதே கலர் தான் வந்து ஆடுமே சில கலரில் இருக்கும். பட் அவர் எக்ஸாம்பிளில் போட்டிருக்க இதே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தண்டவாள கலர். ஏன்னா எங்கள் வீடுகள்லாம் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ வந்து ட்ரெயின் போனால் கூட
அந்த சவுண்டு வந்து நல்லாவே கேட்கும். தண்டவாள கலர்னோடனே ஓ இந்த ஆடு அப்படின்னு சொல்லி எனக்குமே அந்த மைண்டு செட் ஆகுது. அந்த மாதிரி வந்து அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் அந்த கிட்டு அப்படின்றவர் வராரு, ஒரு ஆடு வந்து நின்றுட்டு இருக்கு, மந்தையிலேருந்து காணாம போகிற ஆடு. இவருக்கு என்னன்னா வந்து அதை சுற்றி நாய்கள் நின்றுட்டு இருக்கு. சில நாய்கள் கடிக்க வருது, சில நாய்கள் வந்து கொஞ்சம் அதை பார்த்து வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் ஆடு வந்து எதுக்குமே பயப்படாமல் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு, என்ன வேணாலும் பண்ண நான் நினைக்கிறேன் சொல்லி ஆடு நின்றுட்டு இருக்கு. ஆனால் கிட்டு இவருக்கு என்னன்னா வந்து ஆடுகள்லாம் வந்து இப்போ நம்ம இதை விட்டுட்டு போயிட்டா ஆடுகள்லாம் வந்து அந்த ஆட்டை அடிச்சு தின்றுமோ இல்லை ஏதாச்சும் கடிச்சு வச்சிருமோன்னு சொல்லி இவர் வேகமாக போய் அந்த ஆரன் அடிச்சு கல்லெல்லாம் தூக்கி காட்டுற மாதிரி போறாரு. அந்த நாய்கள்லாம் வந்து பயந்து ஓடிடுச்சு. அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆடு இவர் காப்பாற்ற வராருன்னு சொல்லி தெரியுதோ தெரியலையான்னு தெரியல, பட் ஆடு வந்து என்ன பண்ணுச்சு, அந்த கிட்டு வந்து நங்கு ஒரே முட்டிடுச்சான். அப்போதான் வந்து எழுத்தாளர் சொல்றாரு, ஒருவேளை அவர் மனுஷன் நினைச்சிச்சா இல்லை இந்த கிட்டுவுமே வந்து ஒரு நாய் நினைச்சிச்சான்னு தெரியல சொல்லி அதுவுமே வந்து அழகா இருக்கும். கிட்டுவை வந்து நாய் நினைச்சு ஆடு வந்து முட்டிடுச்சு, ஆனால் மறுபடியும் வந்து கிட்டு எந்திரிச்சான் அப்படின்னு சொல்லி சின்னமாக ஒரு நகைச்சுவையுமே இதில் இருக்கும். ஸோ எந்திரிச்சு அந்த நம்ம ஆடு பக்கத்துலேயே நிற்கிறான். அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான், ஸோ ஒரு வேளை வந்து நம்ம இந்த ஆட்டு பக்கத்தில் நிற்கலாமா, அந்த ஆட்டு தவற விட்டவர் வந்து எடுத்துகிட்டு போகிற வரையும். பட் நம்ம இப்படியே விட்டுட்டு போனால் மறுபடியும் அந்த நாய்க்கு வந்து ஏதாச்சும் ஒன்று கடிச்சு வச்சிருமோ இல்லை ரயில்வே ட்ராக்கில் அடி போட்டால் என்ன ஆகுறது அப்படின்னு, சரி இதை நம்ம கூட்டிகிட்டே போகலான்னு சொல்லி வண்டியையும் தள்ளிட்டு அந்த ஆட்டையுமே வந்து தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. வேற அதோட கான்வர்சேஷன்லாம் இங்கே நிறையா இருக்கும், நீங்கள் படிக்கிறப்போ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் கதையாக சொல்கிறேன். கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. கூப்பிட்டு போய் அவர் வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன புதுசாக ஆடெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. இல்லை ரயில்வே ட்ராக்கிட்ட இந்த மாதிரி நாய்ங்க சுற்றி நின்றுச்சு, நானும் யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்து பார்த்தேன், யாருமே வரல. இப்போ விட்டுட்டு வந்தால் நாய்ங்க மறுபடியும் வந்து கடிச்சு வச்சிரும், அதனை வழி தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னொன்னே. பட் ஆட்டுக்காரவங்க வந்து கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது, இப்போ நீ திருடிட்டு வந்துட்டு நினைப்பாங்கல்ல அப்படின்னு. இல்லை அப்படிலாம் இல்லை, காலையில் போய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஆட்டை பின்னாடி கட்டி போட்டுட்டு சாப்பிட உட்காந்தவொடனே தோணிருக்கு, ஆட்டு என்ன சாப்பிட்றது, ஆட்டுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறது, அது வந்து கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பின்னாடி நின்றுருக்காரு. ஆடு வந்து உங்களுக்கு புது இடத்துக்கு போச்சுன்னா வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும், பட் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து செட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஆடு எப்படி வந்து யோசிக்கும், ஆடு வந்து புது இடத்துக்கு போனால் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து அழகாக இங்கே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கு. உடனே என்ன பண்ணிருக்காரு, சாப்பாடு கை வச்சுட்டு போய் பக்கத்து வீட்டு முருங்கை மரத்தை வந்து பார்த்துட்டே இருந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏறி பறித்து அவன்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கு நமக்கு ஏற்கனவே வந்து பகை இருக்குது, அதனால் அவனுக்கு தெரியாமல் பறிப்போம்னு சொல்லி ஒரு வாட்டி முருங்கை எடுத்து போகிறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து ஆடை கொண்டு போய் அந்த இடத்துல நிற்கிறாரு. அந்த ஆட்டுக்காரன் வரவே இல்லை, ஏன்னா அவன் வந்து வேற போட்டு தேடிட்டு இருக்கான் போல. இப்படி ஒரு நாளாக போச்சான். ஆடை வந்து ஆட்டுக்காரன்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்றது வந்து மறந்து போயிட்டாராம். ஆடுமே அதை மறந்துருச்சான். ஆடு அதோட மந்தையை மறந்து முருங்கை மரத்தையே எப்போ பார்த்தாலும் முருங்கை மரத்தையே பார்த்துட்டு இருந்திருக்கு, எப்படா முருங்கைக்கீரை கிடைக்கும் நமக்குன்னு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எப்படியாச்சும் இதை வந்து அந்த மேய்ப்பவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத இவர் மறந்து, இவர் வந்து ஆட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஆடை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது இவருமே மறந்துட்டாராம். 2 வாரம் இப்படியே போயிருக்கு. இந்த ஒரு கேப்பில் தான் வந்து அழகாக இங்கே சொல்லுவாங்க. அந்த இதை நான் படிச்சே காமிச்சிடுறேன். அடுத்த நாள் கிட்டி வேலைக்கு போகாமல் ஆட்டுடன் வெறிநாய்களை கண்ட இடத்தில் வந்து காத்திருந்தான். ஆட்டு மந்தையையும் காணவில்லை. ஆட்டு சொந்தக்காரர் என்று ஆட்டை தேடி ஒருவரும் வரவில்லை. மாலை நேரம் அங்குமிங்கும் அலைந்தும் ஆட்டை உரியவரிடம் சேர்க்க முடியவில்லை. கவலையுடன் இரவில் மதிலேறி முருங்கை இலையை பறித்தான். எல்லையை கடந்த இலைகள் தேர்ந்தன. 2வது வாரத்தில் ஆட்டிற்காக இலையை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரனின் பகையும் தீர்ந்ததுன்னு சொல்லிட்டு இது அழகாக சொல்லுவாங்க. ஒரு நாள் ஏறி படித்தான், 2வது நாள் ஏறி படித்தான். அதுக்கு மேலே வந்து அங்கே இலையே வந்து அவன்கிட்ட இருந்து தீர்ந்துருச்சு. 2வது வாரத்தில் என்ன பண்ணிட்டான், ஆட்டுக்காக எனக்கு கொஞ்சம் இலை கொடுங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட டேரெக்டாகவே போய் பேசினோடனே அவங்களோட பகை வந்து தீர்ந்துருச்சு அப்படின்றாங்க. இந்த பகை தீர்ந்ததுக்கும் இந்த கதைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆனால் சில விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் போய் அமைதியாக பேசினாலே அந்த பகைலாம் முடிஞ்சிடும் அப்படின்றத வந்து எனக்கு புரியுது. பட் எழுத்தாளர் என்ன நினைச்சு எழுதியிருக்காருன்னு தெரியல எனக்கு. ஆட்டு மந்தையில் இருக்கும் சில ஆடுகள் இடத்துக்கேற்றாற் போல் தங்களை மாற்றிக்கொள்ளும். ஆடு தொலைந்து 2 வாரம் ஆகிறது. அது முருங்கை இலையை மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தது. கிட்டு ஆட்டை அதிகமாக நினைக்க ஆரம்பித்தான். மந்தையை தேடுவதை மறந்திருந்தான்னு சொல்லிட்டு கிட்டு என்ன பண்ணிட்டான், வந்து அந்த மந்தையை தேடுறதெல்லாம் மறந்துட்டான். ஆடை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கான், அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆடு என்ன ஆயிடுச்சு, மந்தையும் மறந்துச்சு, கிட்டுவையும் மறந்துருச்சு. அது வந்து அந்த முருங்கை இலையே பார்த்துட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 2 வாரம் கழிச்சு அந்த ஆட்டை தொலைச்சேன் வந்துட்டான். நீங்கள் தான் வந்து ஆட்டை எடுத்துகிட்டு போனீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இந்த மாதிரி இருந்துச்சு கதையும் சொல்லவுனே சரி ஓகேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோன்னே அந்த ஆடு வந்து அவன் பின்னாடியே போயிடுச்சான், எதுவுமே சொல்லையான். ஆனால் கிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கானா. ஆஹா, ஆனால் ஆடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட்டுவை மறந்துருக்குமா அப்படின்னு சொல்லி கிட்டு மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த ஆடு அங்கே போனால் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்குமா, இப்போ நம்ம நினச்சி பார்த்தா நம்ம எப்படி ஆட்டை போய் பார்க்கறது, ஆட்டுக்கு யார் வந்து முருங்கைக்கீரை வந்து கொடுக்குறதுன்னு சொல்லி கிட்டு வந்து ஆடை வந்து பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தான். ஆடுமே நம்மளை பற்றி நினைக்காதான்னு சொல்லி அதையுமே நினச்சிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லி ஆடை வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறப்ப அப்படி பார்த்து இதெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த கதையோடு முடிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் இது ஏதோ சொல்ல வராரு, பட் அது என்ன சொல்ல வரான்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அங்கே ஆட்டை தொலைத்தவனோ 2 வார தேடலுக்கு பின் கிட்டு
கிட்டு வீட்டில் ஆடு இருப்பதை அறிந்தான். அறிந்த இரவே கிட்டு வீட்டின் முன் வந்து நின்றான். கிட்டுவுக்கு வேறு வழி இல்லை. ஆட்டுக்காரனிடம் ஆட்டை ஒப்படைக்க வேண்டிய நேரம் அது. ஆட்டு மந்தையில் இருக்கும் சில ஆடுகள் எந்த கடினமான சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளும். கிட்டு ஆட்டுக்காரனின் பின்னால் கிட்டுவிடம் இருந்த ஆடு அந்த ஆட்டுக்காரனின் பின்னால் சென்றதை பார்த்து கொண்டு நின்றான். அவனது நினைவில் ஆடு எப்போதும் இருக்கும். ஆனால் அது அவனை மறந்துவிடும் என்று நினைத்தான். அவனுக்கு தெரியாது ஆட்டு மந்தையில் இருக்கும் சில ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே டாட்டா போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ அவன் நினைக்கிறான் வந்து என்னைக்கா இருந்தாலும் கிட்டு வந்து நம்மள மறந்துட தான் போகுது. ஆனால் அவன் என்னைக்கா இருந்தாலும் நம்ம கிட்டு என்ன நினைச்சான்னா என்னைக்கா இருந்தாலும் வந்து அந்த ஆடு நம்மளை மறந்துட தான் போகுது அப்படின்னு சொல்லி அவன் ஆடையே நினச்சிக்கிட்டு இருக்கானா. ஆட்டு மந்தையில் இருக்கும் ஆடுகள் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நினப்பு இருக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப டாட்டா வச்சு முடிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம எப்படி நினச்சிக்கோன்னா இவன் எப்படி வந்து ஆடை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கானோ 2 வாரம் ஏன்னா பழகிடுச்சுல்ல. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ஆடுமே வந்து இவனை நினச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற நினைக்கிற மாதிரி ஒரு டாட்டா வந்து முடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கதை தான். ஒரு ஆட்டு மண்டையிலேருந்து ஆடு காணப்படுற கதை. பட் அவ்வளோ அழகாக இருக்கும். சின்ன சின்ன இடத்துல காமெடியாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து கொஞ்சம் எமோஷனாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் படிங்க. ஷியாம் முருகன் அவர்கள் எழுதிய திறக்கிறது மௌனம் கதை. ஸோ அடுத்த கதையை வந்து வெறும் புள்ளியாக தான் வச்சுருக்காங்க. அந்த தலைப்பே இல்லாமல். ஸோ அந்த கதையை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி வாங்கி படிங்க. ரொம்ப சின்ன புத்தகம், அழகான புத்தகம். நன்றி.